வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகளை எங்கனம் சீர்படுத்துவது, எங்கனம் நடுநிலையில் வைத்துக்கொள்வது, எப்பொழுதும் பேலன்ஸ்டு மூடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை மாதிரி நடுவில், அதாவது ரொம்பவும் எமோஷ்னல் இருந்து, அதாவது அதி சந்தோஷத்தையும் வெளியில் காட்டிக்காமல், ரொம்ப துயரம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல், எப்பொழுதும் ஒரு நடு நிலைமையில் இருக்கிறதுக்கு, அதாவது சீர்தூக்கி பயன்படுத்தணும் அப்படின்ற அளவில் ஒரே சீராக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துன்னு வரோம். எமோஷன்ஸில் ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம், அது மாதிரி நிலைமையில் அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தினமும் இசையை கேட்கறது ஒரு பழையனாக வச்சுக்கலாம். இசையை ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு நாளைக்கு 3 முறை, மருந்து எப்படி சாப்பிட்றோமோ காலை மதியம் மாலைன்னு, அதுபோல் இசையும் ஒரு குறிப்பிட்ட இசையை சில இசைகளெல்லாம் கொடுத்து விட்டு, அதை இது மாதிரி காலையில் ஒரு இத்தனை மணி, இவ்வளோ நேரம், இத்தனை நிமிடங்கள், மதியத்தில் இத்தனை தடவை, இது இரவு தூங்கும் முன்னாடி ஒரு இரவு இத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகைப்படுத்தி அவங்கள திருத்தி ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னு வைங்க. அப்படி தொடர்ந்து கொடுக்கலாம். அந்த இசையை கேட்டு இன்புறலாம். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அவங்களுக்கு வேறு என்னவான கேட்கணும், செய்திகள் எப்படி கேட்குறோமோ அதுக்குள்ளே தொடர்புடைய இசையை அவங்க கேட்டுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அனுமதி அளித்து அவங்களுக்கு விருப்பம் போல் சிலதெல்லாம் கேட்டுக்க சொல்லலாம். இதனால் தொடர்ந்து இசையை கேட்கறதுனால என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளோட மூளையில் நிறைய டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் சுரக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போமா இருக்கும். இல்லைன்னா அதை பற்றி விவரமாக இன்னும் சில பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி சொல்ல துவங்கலாம். செரோட்டோனின், டோபமைன், அட்ரினலின், நோரா அட்ரினலின் அப்படின்னு நிறைய அளவுக்கு அதுக்கெல்லாம் ஒரு என்ன இருக்கு, ஒரு குறியீடு கூட இருக்குது, 5TH அப்படிலாம் எழுதுகிற மாதிரி. அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அது மாதிரி அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் அது ஒரு சுரப்பு, அது ஒரு என்ன பண்ணும், நம்மளோட அந்த டோபமைன் லெவல் என்ன பண்ணுன்னா மனத்தில் ரொம்ப வலிவு கொடுக்கும். பிரெயின் ரொம்ப அளவில் அதிக அளவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செரட்டோனின் இருந்தால் அமைதியான அளவில் தூக்கம் வரும். டோபமைன் இருந்தால் நல்ல அளவில் வேலை செய்ய வைக்கும். அப்புறம் ஒரு அட்ரினலின், நோர அட்ரினலின் சொன்னால் ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதுக்குண்டான ஒரு வலிமையும் வேகத்தையும் தரும். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டர்ஸ்க்கு ஒரு விதமான பேர் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது இசையை தொடர்ந்து கேட்கச்சே இந்த டோபமைனோட குவாலிட்டி இட் கெட்ஸ் இன் டு பீக். அதாவது எப்போவுமே ஒரு சாமானுக்கு ஒரு குவாலிட்டின்னு ஒன்று உண்டு இல்லையா. ஒரு துணி போட்டுக்கிறோம், அது எந்த காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் எந்த மாதிரி குவாலிட்டியில் நம்ம துணி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான அளவுக்கு வி ஷுட் பே ஃபார் இட். இட்ஸ் அ நோன் ஃபேக்ட். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் ஒரு சிறப்பான ஒரு கிச்சன் வேர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிட்டியான கிச்சன் வேர் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான அளவுக்கு வி ஷுட் பே ஃபார் இட். லைக் தட் நம்ம நல்ல குவாலிட்டியான அளவுக்கு ஒரு லைஃப் ரன் பண்ணணும். சிறப்பான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும், செம்மையான நடைமுறை பாவனைகள் இருக்கணும். எப்பொழுதும் இப்போ தான் சொன்னோம், உணர்வு நிலைகள் ஒரே நேர்கோட்டில் சீராக இருக்கணும். அதில் என்ன அதிக மகிழ்ச்சியும் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதிக துயரத்தையும் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. துயரம் வந்தாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அதை மாதிரிலாம் சொல்லும்பொழுது அன்எக்ஸ்பெக்டட்லி வி ஆர் லிசனிங், தொடர்ந்து இசை கேட்டுன்னு இருக்கோம். அப்போ என்ன தகுன்னா குவாலிட்டேட்டிவ்லி டிஸ்டிங்க்ட்லி குவாலிட்டேட்டிவ் டோபமைன் வில் செக்ரெட் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு இருக்குது. நம்ம தொடர்ந்து இசையை கேட்டுன்னு வரோம், இசையை கேட்டுக்கிற ஒரு பழக்கம் வச்சுன்னு இருக்கோம். அப்போ எப்படி இருக்கும், தொடர்ந்து இசையை கேட்கும்போது சில சமயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரேஸ் தான் வரும், இந்த மாதிரி பிடிகள், இந்த மாதிரி நோட்ஸ் தான் அடுத்தடுத்து வரணும். இப்போ எது பார்த்துட்டே வரோம், இந்த 4 நோட் இருக்கிறத பாடுறாங்க, 6 நோட் இருக்கிறத பாடுறாங்க, 4க்கு 4 இல்லை முதல் வரியில் 4 நோட்ஸ் வரும்போது அடுத்ததில் 4 வரும், 8 வரும்னு இசை தெரிஞ்சவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. சில சமயம் அவங்களுக்கு இசை தெரியாட்டா கூட, இசையோட நுணுக்கங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா கூட அடுத்தது இதாக வருமோ, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி வெளிச்சொல்ல தெரியாது. அப்படின்னா அது அவங்க நினைப்பதற்கும் அது அடுத்த வரியில் வரக்கூடிய அந்த ஒரு டியூன்ஸும் அதுபோல் இருந்ததுன்னா அந்த இனிமை இருக்கே, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டிஸ்குவைட் இட் கேனாட் பி ரேட்டட் பை வேர்ட்ஸ். அதை எண்ணு மூலமாக எழுத்து மூலமாக இப்படி தான் இருக்கும், இத்தகையது இந்த உணர்வுகள் அப்படின்னு காட்டித்தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கவுங்க அதை அனுபவிச்சுக்க வேண்டி வரும். அதனால் அனட்டாமிக்கலி குவாலிட்டேட்டிவ்லி டிஸ்டிங்க்ட் டோபமைன் வில் செக்ரெட். எப்போ when we expect the movements of music in such a way,
அப்படின்னு இருக்கும். அனட்டாமிக்கலி என்ன வரும், உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் நம்ம இதுக்கெல்லாம் டெஸ்ட் பார்க்க முடியாதுன்னா, தொடர்ந்து இசையை கேட்கும்பொழுது இசை இத்தகைய பயனை அந்த கேட்கிறவர்களுக்கு தரும் அப்படின்னா, we cannot underestimate the role of music in our day to day routine. அதனால் இசை எப்போவுமே ஒரு மருந்து போல பயன்படுத்துறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஆல்சோ எ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.